வணக்கம் மக்கள்ஸ். டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன டே 19 என்ன கூடனா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். பட் ஏன் அந்த ஈஸியான ப்ராப்ளம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சின்ன கான்செப்டுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமிங் கோர்ஸில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமே எடுத்து அது எதுக்காக அதை பண்ணுறன்ற மாதிரி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு அரே ஆஃப் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த அரேயோட லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லணும். சரிங்களா? இது டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்ன மாதிரிலாம் வழி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம கோட் பண்ணலாம். ஸோ எப்படி இன்புட் நம்ம வாங்குவோம்ல, ஒரு இன்புட் எப்படி நான் வாங்க போகிறோம், ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். S மேப் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்டாக மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு மேப் பண்ணி வாங்க இன்புட்டாக மாற்றி இன்புட் வாங்கி டாட் ஸ்ப்ளிட் பண்ணி காமா செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா எதுக்காக இந்த ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணுறேன், எதுக்கு மேப் யூஸ் பண்ணுறேன், அதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஈஸியாக நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபங்க்ஷன் லென்த் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். அது லென் ஆஃப் எல்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரியே தான் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோடனே எனக்கு கவுண்ட் காமிக்கணும். ஸோ எனக்கு 4 கவுண்ட் காமிச்சிச்சு ஈஸியாக. இதே லென்ன்ற டிஃபால்ட் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணிட்டேன். டிஃபால்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இனிஷியலாக லேர்ன் பண்ணுறோம், கற்றுக்கும் போது எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சின்ன ஃபங்க்ஷனுமே எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம பர்சனலாக ஒர்க் பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு நம்ம அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமிங்லாம் போகும்போது இது டைம் காம்ப்ளெக்சிட்டிலாம் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஓனாக கோட் பண்ணணும். லென்ன்ற ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ இந்த இருக்கிறத ஒவ்வொன்றா எடுத்து கவுண்ட் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை. ஸோ என்ன பண்ண முன்னாடியே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிங்க. சரியா? கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் அதில் 0ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். இப்போதைக்கு அது 0ல் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணால் ஃபார் ஐ இன் லிஸ்ட் ஒவ்வொரு ஐயா எடுக்கிறேன். சரிங்களா? லிஸ்ட்டுக்கு எல் லிஸ்ட் இல்லை, அந்த எல்ல இருக்கிற ஒவ்வொரு லிஸ்ட்டாக எடுக்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு லிஸ்ட்டாக எடுக்கும்போது என்ன பண்ணால் கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண தேவையில்ல, அதை மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, பிரிண்ட் பண்ண தேவையில்ல, எதுவுமே இல்லை. அது ஒவ்வொன்றும் எடுக்கும்போது கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் பிரிண்ட்டு கொடுக்குறேன். பிரிண்ட்டு என்ன பண்ணால் கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதுவுமே சேம் ஆன்சர் தருதான்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நான் அது வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி 2 கவுண்ட் கொடுக்குது. சரிங்களா? எதுக்கு ரெண்டு விதமாக பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமிங்லாம் போகும்போது ஆல்ரெடி சொன்னது நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்கணும், நம்ம அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒவ்வொரு சின்ன விஷயமே நம்ம கோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். இது எல்லாமே 2-3 மெத்தட் இருக்குது. இது ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போகும்போது சில இம்போர்ட் பண்ணி பண்ணுறது, சில பேக்கேஜஸ் பைத்தான்லாம் நிறைய இருக்குது. அதை வச்சு நம்ம லென்த் கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் இது இந்த மெத்தட் நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சால் போதும். ஒன்று ஃபங்க்ஷன் டிஃபால்ட் இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று நம்மளாக ஓனாக ஒன்று க்ரியேட் பண்ணி பண்ணுறது. இல்லை நான் கவுண்ட்னு ஒரு 0ன்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளில் ஒரு எம்டியாக இருக்கும். நான் கவுண்டர் கவுண்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுன்னா, எல்ல இருக்கிற ஃபார் ஐ இன் எல்னா எல்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ எடுத்துக்கோ. ஸோ இண்டெக்ஸே நம்ம ஆக்சஸ் பண்ணல, 0 இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ் எதுவுமே கிடையாது. அதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ நம்ம எடுத்து கொடுத்து வெளியே எடுத்துகிட்டே இருக்கோம். அது காலியாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து எவ்வளோ இருக்கிற எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். எடுத்து கொடுக்கும்போது நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எடுத்து கொடுக்குற வேல்யூவை அதை நான் டச் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணாமல் வெறும் கவுண்ட் வேரியபிளை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதும் கவுண்ட் வேரியபிள் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ எத்தனை கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இதே நீங்கள் இது சீல பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு கடைசி இண்டெக்ஸ் இந்த வேல்யூவாக இருக்குது. ஸோ நல் வேல்யூவாக இருக்கும். நல் வேல்யூவை வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் சீல படிச்சிருந்தீங்கன்னா அரேயோட இண்டெக்ஸை நீங்கள் எத்தனை இருக்குன்னு வேல்யூ கவுண்ட் பண்ணும்போது அரே நல் வேல்யூ கடைசியாக இருக்கும். நல் வேல்யூ சேர்த்து கவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ அது அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம். அது நீங்கள் சி படிக்கணும். சியில் இந்த மாதிரி கோட் பண்ணும்போது அதில் சில கான்செப்ட் மட்டும் அரேல கொஞ்சம் இது இருக்கும். ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் எல்லா ப்ரோக்ராமிங்கும் ஒன்றா சேர்த்து படிக்கும்போது தான் தெரியும் எந்த ப்ரோக்ராமிங்கில் எது டிஃப்ரெண்ட் இருக்குது, எந்த ப்ரோக்ராமில் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ப்ரோக்ராமில் ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எல்லா ப்ரோக்ராம்லையும் எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஒரு விஷயம் பர்டிகுலர் விஷயம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த விஷயத்தில் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீ ஒவ்வொரு ப்ரோக்ராமில் எது ஈஸின்னு கண்டுபிடிக்கணும். நீ ஃபஸ்ட்டு எல்லாமே படித்தா தான் எது ஈஸின்றதை கண்டுபிடிக்க முடியும்.
இல்லை நான் ஈஸியாக வந்து இப்போ சியில் இந்த மாதிரி இருக்குது, இது பைத்தனில் ஈஸியாக பண்ணுறேன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் சியை ஒழுங்காக படிச்சிருந்தீங்க, அரே இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்குது, அரே எப்படி அதில் ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அதில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து யோசிக்க முடியும். ஸோ இந்த சினாரியோக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் நீங்கள் வந்து நிறைய லாங்குவேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த லாங்குவேஜோட பேசிக்ஸு நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்லாம் கற்றுக்க தான் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோவோட தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.